மீறல்களை எடுத்துச் சொல்லி, இதற்கு நாங்கள் சில நாடுகள் கண்டனம் தெரிவிக்கும், சில நாடுகள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே, இலங்கை என்கின்ற அந்த தீவில் நடந்த ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை யாருக்குமே கேட்காது, யாருக்குமே பார்க்காது, அது திரும்பி பார்க்கிற அளவுக்கு இல்லை என்ற அளவுக்கு இந்த உலகமே அதை மறந்து கொண்டிருக்கின்றது. விடுதலை புலிகள் அங்க ஒரு ஒரு அ ஆயுதம் ஏந்தி ஒரு தமிழீழ அரசாங்கத்தை உருவாக்கி நிழல் அரசாக அது இயங்கிக் கொண்டிருந்த சமயத்துல கூட இந்த ஜெனீவா இங்க தான் இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்துல நாங்கள் ஜெனீவாவை தவறி இருக்கிறோம். அதாவது மனித உரிமை அவையை தவறி இருக்கிறோம். இந்த யுஎன் மெக்கானிசம கூட நாங்க தவறி இருக்கோம்னு தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்துல நாங்கள் அது பலமாக எங்களுடைய இந்த இயக்கமும், இயக்கத்தினுடைய அந்த நாடு எங்களுடைய தாய் நாடு இருந்த சமயத்துல நாங்க நம்புகின்றோம். அதற்கு ஈழத்தமிழர்கள், முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள், முக்கியமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் வைக்கும் கோரிக்கை மனிதாபிமான முறையில் எங்களுக்கு மனித அ அவலம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மின்னப்படுகை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை அ இந்தியா மௌனம் கலைத்து எங்களுக்கு அந்நிய நாட்டு சக்திகள் வருவதை விட, நீங்கள் இதை பொறுப்பெடுத்து தமிழ் மக்களை காக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் சொல்ல வேண்டும். வணக்கம். பிரான்ஸைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் வணக்கம். நிஷா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். ஜெனீவாவில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய 55வது ஐநா மனித உரிமை அவையினுடைய கூட்டத்தொடர்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிற அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் நிஷா. வணக்கம் மேகதவன் சார். வணக்கம் நேயர்களே. வணக்கம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள நீங்க பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சர்வதேச நாடுகளும் இலங்கை பிரச்சனைய கவனிச்சுட்டு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். கடந்த காலங்களை விட இந்த முறை இலங்கையின் மீதான கேள்விகள் அதிகமாக வந்திருக்கிறது. அந்த வகையில் மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாக இலங்கையில் நடந்த போர் அந்த பின்னணியில நடந்த மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாக இதுவரைக்குமான முன்னெடுப்பு, நீங்கள் வச்ச கோரிக்கைகள், குற்றச்சாட்டுகள், இதன் பின்னணியில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முன்னெடுப்புகள் என்னவா இருக்கு? இப்போது இங்கே ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவை ஆ ஜெனீவாவில சுவிஸ் நாட்ல மனித உரிமை அவை என்பது அ உலக அரங்குல முக்கியமான ஒரு கேந்திரம் வாய்ந்த சில இடங்கள் என்று பார்க்கும் பொழுது, ஜெனீவாவில் இருக்கின்ற மனித உரிமை அவை என்பது ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு முக்கிய ஒரு பொறிமுறையாக இங்கு இருக்கின்றது. இந்த இடத்தில் எத்தனையோ நாடுகள் தங்களுடைய நன்முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரியே இலங்கை அரசாங்கமும் இந்த ஒரு பாரிய ஒரு இனப்படுகொலையை, அதாவது 21வது நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு பாரிய அ 20ஆம் ஆண்டுல இருந்து அது ஆரம்பித்து 21ஆம் நூற்றாண்டுல கொண்டு அது ஒரு பெரிய புள்ளியாக பாரிய ஒரு இனப்படுகொலை செய்துவிட்டு, தாங்கள் அதை எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோற்றுக்குள் மறைக்கின்ற கதை என்று சொல்வார்கள். அதுபோல அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல, அவர்களும் இங்கே நின்று கொண்டுதான் தங்களுடைய ராஜதந்திரத்தை பாவித்து, தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தமிழர்களாகிய நாங்கள் தமிழர்களாக இங்கே தமிழர்களுடைய விக்டிம் பெர்ஸ்பெக்டிவ் ஆக நாங்கள் பேசுவது ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. இங்கே டிப்ளோமசி பேசி பயனல்ல. இங்கே நாங்கள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் இங்கே அ மனித உரிமைகள் மீறப்படுகின்றது என்று இங்கே நாங்கள் அரசாங்க அ அரசாங்கங்கள் கூடுகின்ற இடத்தில் நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். என்னை எடுத்துக்கொண்டால் நாங்கள் உலக தமிழர் இயக்கமாக பல வருடங்களாக போஸ்கோ வரிதாஸ் அவர்களுடைய நெறி ஆள்கையின் கீழ் பல்வேறுபட்ட அ என்ஜிஓஸ், அதாவது அ அரசு சார்பற்ற நிறுவனங்களாக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். என்னுடைய நிறுவனமானது அசோசியேஷன் கல்ச்சுரல் தமிழ் de France, அதாவது பிரான்சில் இருக்கின்ற கலாச்சார உரிமைகளை பேணும் ஒரு என்ஜிஓ மூலமாக நான் வந்திருக்கின்றேன். அது பல ஆண்டுகள் செயற்பாட்டில் இருக்கின்ற ஒரு ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அதே போன்று என்னோடு வந்திருக்கின்ற வெவ்வேறு அமைப்பினரும் இந்த உலக தமிழர் இயக்கத்தினுடைய நெறியாளர்களின் கீழ் இங்கே எழுத்து மூல அறிக்கைகளும் சரி, வாய்மூல அறிக்கைகளும் சரி, பக்கர நிறுவலும் நாங்கள் கலந்து கொண்டு செய்து வருகின்றோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவதாக இருந்தால், இந்த என்னுடைய இன்ட்ரோடக்ஷன முடித்துக்கொண்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவதாக இருந்தால், இந்த இடத்தில் தான் உலகத்தினுடைய முக்கிய ராஜதந்திரிகளும் ஒன்று கூடி, அ
அதாவது பலஸ்தீனிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அ ஆர்மேனிய கடந்த காலத்தில் நடந்த விடயங்களா இருந்தாலும் சரி, இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ரோஹிங்யா போன்ற விடயங்களை, உக்ரைன் போன்ற விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நடக்கின்ற மனித உரிமை மீறல்களை எடுத்துச் சொல்லி, இதற்கு நாங்கள் சில நாடுகள் கண்டனம் தெரிவிக்கும், சில நாடுகள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே, இலங்கை என்கின்ற அந்த தீவில் நடந்த ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை யாருக்குமே கேட்காது, யாருக்குமே பார்க்காது, அது திரும்பி பார்க்கிற அளவுக்கு இல்லை என்ற அளவுக்கு இந்த உலகமே அதை மறந்து கொண்டிருக்கின்றது. காரணம் அதற்கு பிற்பாடு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இலங்கைக்கு நிறைய பிரச்சனைகள். அதாவது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அ ஆட்சி பொருளாதார மாற்றத்தினால் நெருக்கடி. ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. இதை பற்றி தான் தொடர்ந்து அந்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில், இந்த பொருளாதார நெருக்கடியினால் நாங்கள் அதாவது விடுதலை புலிகளாக இருந்து கொண்டிருந்த ஒரு பயங்கரவாதிகளை நாங்கள் அ களமாடி ஜெயித்துவிட்டு, அதனால் எங்களுடைய மக்கள், எங்களுடைய வளங்கள்ல நாங்கள் சுரண்டப்பட்டது, நாங்கள் வீக்கா இருக்கிறோம். அதனால அவர்கள மீட்டெடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப நாங்க நெருக்கடியில் இருக்கிறோம். அதனால தான் எங்களுடைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை. இலங்கையில் தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டதுக்கு காரணமே இந்த பு விடுதலை புலிகள் போன்ற பயங்கரவாதிகள் என்று இங்கே இலங்கை அரசாங்கம் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதை முறியடிக்கவே நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனமாக குறிச்சு சரி சொல்லப்போனா அது அது நாங்கள் வந்து ஒரு உங்களை உங்களை போ சட்டத்தனியாக நின்று கொண்டிருக்கிறோம். உங்களை போன்றவர்கள் அது முறியடிக்கும் விதமாக நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? என்ன நீங்க வலியுறுத்துறீங்க? அந்த நாடுகளுக்கிட்ட. இலங்கையினுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் விதமான முன்னெடுப்பு நீங்க என்ன செய்துட்டு வரணும் இது வரைக்கும்? நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்ற இந்த பக்கறை நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இன்று நாங்கள் செய்தது ஹியூமன் ரைட்ஸ் இன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு அ இன்றைய நில இன்றைய மட்டும் சொல்லப்போனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஹியூமன் ரைட்ஸ் இன் ஸ்ரீலங்கான்ற ஒரு தலைப்பின் கீழ ஒரு பக்கறை நிகழ்வு. அது இங்க இருக்கின்ற ஒரு அறையில் ஒரு ஒரு 1 மணித்தியாலம் நாங்கள் அந்த அறையை நாங்கள் புக் பண்ணி அதுல 5, 6 ஸ்பீக்கர்ஸ வந்து நாங்கள் வரவழைத்து, அதில் வெவ்வேறு நபர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வார்கள். அதாவது என்னோடு இன்று நான் மொடரேட் செய்த அந்த அ நிகழ்வில் அ டாக்டர் புரொஃபசர் போல் நியூமன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இவர் பெங்களூரை சேர்ந்த ஒரு புரொஃபசர். அ இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றவர். நீண்ட நெடிய காலமாக எங்களோடு சேர்ந்து பயணித்து வருகின்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இலங்கையை பற்றி, இலங்கை தமிழர்களை பற்றி நன்கு அறிந்தவர். இலங்கை தமிழர்கள் மட்டுமல்லாது இங்கே அ செல்ஃப் டிட்டர்மினேஷன் அதாவது சுய நிர்ணய உரிமையை கேட்டு போராடிக் கொண்டிருக்கின்ற மக்களை பற்றி குர்திஸ்தான் மக்களாக இருந்தாலும் சரி, உய்குர் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி நன்கு அறிந்தவர். எனவே ஒரு பேரலலிசமாக அவர்களோடு இணைத்து எங்களுடைய போராட்டத்தை பற்றி பேச வல்லவர். அவர் வந்து இந்த அவையில் பேசும் பொழுது, இங்கே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதனை வலியுறுத்தி சொல்வார். இதே மாதிரி நானும் என்னுடைய உரையிலோ அல்லது வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் வந்து ஒரே மாதிரியான ஒருமித்த குரலை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதேபோன்று பாதிக்கப்பட்ட நபர்கள் 1,46,679 பேர்களை நாங்கள் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது கடந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அக்டோபர் 2008 இருந்து மே 2009 ஆகிய இந்த குறுகிய காலத்தில் 1,46,679 பேர் காணவில்லை. இந்த பூமி பந்திலிருந்து காணவில்லை. அவர்கள் எங்கே என்று தெரியவில்லை. அதற்கு மேலே எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் போராளிகள் மட்டுமல்ல, தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் போன்ற எத்தனையோ பேர் அ பாதிரியார்கள் பொதுமக்கள். பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இவர்களை நாங்கள் இவர்களுடைய குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, கொல்லப்பட்ட மக்களின் குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நாங்கள் அரசியல்வாதிகளாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். இதை மக்கள் விளங்க வேண்டும். ஏனென்றால் அரசியல் பேசும் இடம் இது இல்ல. இது வந்து பாதுகாப்பு சபையோ நெறைய பேர் சொல்றாங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் இங்கே ஐநா முடிவு எடுத்து விட்டாச்சு. இங்க வந்து வல்லரசுகள் தான் ஆளுகின்றார்கள். எனவே நீங்கள் ஒன்றும் மாத்த முடியாது என்று. நாங்கள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் நடந்த பிரச்சனையை இங்கே இந்த அரசியல்வாதிகளால் மழுங்கடிக்கப்படுகின்ற அ இந்த 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 விடயத்தை நாங்கள் உலகத்திற்கு இல்லை நீங்கள் எங்களுக்கு நீதி தரும் வரை, ஒரு பதில் சொல்லும் வரை, நாங்கள் இந்த 1,46,679 பேருடைய குரலாக ஒலித்துக் கொண்டே இருப்போம். அவர்கள் எங்கே என்று போராடிக் கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்கள், அதாவது ஈழத்திலே இன்றும் 8 மாவட்டத்திலும் அ 8 மாவட்டத்தை ஒன்றிணைத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைவி என்று அமைத்து, அந்த சங்கத்தின் அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தில் இருந்து வருகின்ற அந்த 8 மாவட்ட தலைவிமாரும் இங்கே வந்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய வேலை என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த இல்ல சிங்கள பல்தரப்பட்ட சி நான் கேட்டது சிங்கள அரசினுடைய அந்த பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக வலுவான
கோரிக்கைகளை, வலுவான தகவல்களை சொல்லி நாம் உலக நாடுகளை மத்தியில அந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறோமா? அப்படின்ற கேள்விய நம்ம கேட்கலாம். நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்று சொன்ன இப்ப நான் என்ன எடுத்துக்கொண்டால் ஒரு 3வது தலைமுறை. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுடைய தமிழர்கள் எடுத்துக்கொண்டா எங்களுடைய இந்த போராட்ட வரலாற்றில பார்த்துக்கொண்டா, நானே இங்க இருக்கணும். நானே ஜெனீவாக்கு வரணும். சுவிஸுக்கு வந்து ஆல்ப்ஸ் மலை பார்க்கிறோமா, நல்ல நதிய போய் பார்க்கிறோமா, டூரிஸ்ட்டா நல்ல இடத்துல போய் பார்க்கிறோமா, சுத்துறோமான்னு இல்லாம, நான் ஏன் இங்க வரணும்? என்னுடைய பிள்ளைகள் ஏன் இங்க வரணும்? அது என்ன போல நிறைய இளைஞர்கள் இங்க ஏன் வரணும்னு சொன்னா, இங்க நடக்கின்ற இந்த இடத்தில் இந்த முக்கிய கேந்திரமான வாய்ந்த இடத்தில் தமிழர்கள் நாங்கள் மனித உரிமை எங்களுக்கு மீறப்பட்டிருக்கின்றது. இது வந்து வெறுமனே ஒரு அ மனித குலத்துக்கு எதிரான குற்றமோ, அல்லது வெறுமனே ஒரு அ வயலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை சொல்லும்போது அதில் நிறைய அம்சங்கள் இருக்கின்றது. அந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு அந்த இனப்படுகொலை என்றாலே அது 10 அம்சங்கள் கொண்ட விடயங்களாக அதாவது 10 கட்டங்களாக நகர்வதாக சொல்லுகிறார்கள் வல்லுனர்கள். அதாவது ஒரு இனத்தை குறிவைப்பது, அடையாளப்படுத்துவது, அவர்கள் வேண்டாம் என்று நினைத்து அவர்களை இந்த அதாவது பிசிக்கலாக அவர்களை இந்த பூமி பந்திலிருந்து அழிப்பது, அழித்துவிட்டு அந்த அடையாளத்தை இல்லாமல் பண்ணுவது. அது நாங்கள் இல்லை என்று சொல்வது, அந்த பழியை தூக்கி அவர் மேல் போடுவது போன்ற இவ்வளவு விடயமும் ஜெனோசைட்ல அடங்கும். அந்த 10 கட்டம் சொல்லுவாரு 10 கட்டம் சொல்வார்கள். அதில் உண்மையாகவே அந்த ஒவ்வொரு கட்டங்களுக்குரிய அவ்வளவு கேரக்டரிஸ்டிக் அந்த அந்த அம்சங்களையும் நாங்கள் இலங்கை அரசாங்கம் எங்கள் மீது செய்து வருகிறது. இது உங்களுடைய பேரில் கூட சொல்லலாம். ராவணன் காலத்திலிருந்து செய்து வருகின்றது இலங்கை அரசாங்கம். ஏனென்றால் அ அந்த காலகட்டத்தில் இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பு இல்லாவிட்டாலும், அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இனப்படுகொலை. இதுக்கு ராவணனே மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏனென்றால், நன்றாக ஆட்சி செய்து தன்னை நேசித்த ஒரு தன்னுடைய மக்களை நேசித்த ஒரு மன்னன், வீணை வாசிக்கக்கூடிய, அழகு கலையை வளர்க்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு மன்னனை, தமிழை நேசித்த சிவபக்தனை ஒரு அரக்கனாக காட்டி அவனை ஒரு ஒரு மிருகமாக இன்று வரைக்கும் காட்டி 10 தலை கொண்ட ராவணன் 10 தலை அல்ல அது. அது 10 தசாவதானின்னு சொல்வார்கள் தமிழில். எனவே அப்படிப்பட்ட ஒருவரை எங்களுக்கே அந்நியப்படுத்துவது. எங்களை எங்களிடமிருந்து பிரிப்பது. இதே விடயம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அங்கே சிவனொளி பாத மலை என்கின்ற இடத்தை சிகிரியாவாக ஆக்குறது. அதே விடயம் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, மக்களை கொன்று குவித்தாயிட்டுது. இனி அவர்கள் வைத்திருந்த அந்த கலாச்சார அடையாளங்களை சிதைப்பது. அந்த இடங்களில் இரவோடு இரவாக போய் அங்கே புத்தர் சிலைகளை வைப்பது, பிள்ளையார் சிலையை அகற்றிவிட்டு புத்த சிலையை வைப்பது. இது எல்லாமே ஒரு இனப்படுகொலையுடைய அம்சமாக அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதனை நாங்கள் இன்று வரைக்கும் இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற இங்கே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை வைத்து நாங்கள் இதை எடுத்துச் சொல்லும் பொழுது, இவர்கள் தமிழர்கள் விட மாட்டார்கள். அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இவர்களுக்கு வந்து நடக்கின்ற இனப்படுகொலை இவர்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்றால், இந்த உலகம் ஒரு கட்டத்தில் அடி மீது அடி விழுந்தால் அமியும் நகரும் என்று தமிழில் சொல்வார்கள். அதுபோல இது நடக்கத்தான் போகின்றது. இதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. அ தமிழ் மீடியாக்கள், முக்கியமாக உலக மீடியாக்கள் எங்களை ஆ ஒரு 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 வெளிச்சம் தருவது மிக குறைவு. ஆ முக்கியமாக தமிழ்நாட்டு மீடியாக்களும் சரி, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, நான் அதை கோடிட்டு சொல்கின்றேன். இந்த பிரச்சனையை கருத்தில் கொள்ள வேண்டும். அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காது இந்த போராட்டத்தில் இணைய வேண்டும். டெல்லி வரை எங்களுடைய பிரச்சனை செல்ல வேண்டும். ஏனென்றால் இலங்கையினுடைய விவகாரம் இந்தியா சார்ந்து என்றும் பார்க்கப்படும். ஏனென்றால் இந்தியா வல்லரசாக கருதப்படுகின்றது. இந்தியாவினுடைய ரீஜினல் பவர் அந்த பிராந்திய அ பவரை வந்து அவர்கள் யூஸ் பண்ண வேண்டும். அரசியல். எங்களுடைய கோரிக்கையும் இந்தியா சார்ந்து இருக்கின்றது. நீங்க சொன்ன அந்த டாக்டர் பால் நியூமன் முதலாக அவர் வந்துட்டு 2009 அந்த காலகட்டம் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வந்து மாணிக் முகாம் இருப்பதாக உலகமெல்லாம் பேசிக் கொண்டிருந்தபோது, தமிழ் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தபோது, அந்த இடம் எப்படி இருக்கிறது? எப்படி அந்த மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலாக அங்கே சென்று புகைப்படமாக, ஆவணங்களோடு ரகசியமாக கொண்டு வந்து, அப்பொழுது இருந்த என்னிடம் குமுதம் மூலமாக தான் அது உலக நாடுகளுக்கு முகாம் வந்து இப்படிதான் இருக்கிறது. இந்த மக்கள் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான ஒரு அவல நிலை. இது இன்னொரு படுகொலைக்கு நிகரானது அப்படின்றத பேச வைத்தவர் டாக்டர் பால் நியூமன். இப்ப அவரோடு நீங்க இணைந்து இந்த விடயங்கள் எல்லாம் அங்க செய்துகிட்டு இருக்கீங்க. ஊடகத்தை பற்றி நீங்க சொல்லும்போது, உலக நாடுகளிலிருந்து இந்த ஊடகங்கள், அதனுடைய முகங்கள் எப்படி இருக்குது? அவங்க எந்த விதமாக இதுவரைக்கும் உள்வாங்கி இருக்கிறதா நீங்க உணர்ந்திருக்கீங்க?
எங்களுக்கு பார்க்க போனால் நிறைய நபர்கள் வெளிய வந்து சொல்லும்போது, "நீங்க ஐநாக்கு போறதால ஒரு பிரயோசனம் இல்லன்னு" சொல்லி எங்கள வந்து ஒரு மட்டம் தட்டுன்னு சொல்ல மாட்டேன். எங்கள வந்து நீங்க ஒரு ஒரு கரிசனையா சொல்லுவாங்க. "இதுல நீங்க என்னதான் செய்தாலும் இத நீங்க வந்து மாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த இடம் இருப்பதே அ அ யுஎஸ்ஸினுடைய ஒரு இடம். இந்த இடத்த அவங்க ராக்ஃபெல்லர் சொசைட்டி குடுத்திருக்குது." அதுன்னு சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னா, நீங்க வெளிய இருந்து என்ன சொன்னா கற்பனையில பேசாதீங்க. நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இடத்திலே இத்தனை நாடுகள் அ சார்ந்த இன மக்கள் வந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சிங்கள தரப்பு இங்க இருக்குது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இதே சமயம் பக்கத்துல இருக்கிற இந்த இன்னொரு அறையில 2 புத்தபிக்குகளும் ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு புத்த மதத்தை சார்ந்தவரும் அ வந்து நிற்கிறார்கள். எனவே அவர்கள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அது அரசாங்கத்தினால அனுப்பப்பட்டவர்களா இருந்தா கூட அவர்கள் என்ஜிஓக்களாக தான் வந்து நிற்கிறார்கள். பொதுமக்களாக வந்து நிற்கிறார்கள். ஏன் அவர்கள் அவர்கள் என்ன செய்ய போறாங்க? அப்படி பார்க்கும்போது, இந்த அவநம்பிக்கையிலிருந்து மக்கள் வெளிய வரணும் என்று சொன்னா, எங்களுடைய செயற்பாட்ட கூட்ட வேண்டும். அது நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த நாடுகள் எங்கள பார்க்குற விதம் தான் எங்களுடைய செயற்பாட்டை கூட்ட பண்ணுது. காரணம் என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில ஒரு அ இந்த முன்னெடுப்புகளை நாங்க செய்யும்போது, தமிழ் மக்கள் 2009க்கு முன்னதாகவே இங்கே ஜெனீவால இந்த மனித உரிமை அவை இருக்குது. இங்கேயும் வேலை நடந்து கொண்டு தான் இருந்தது. விடுதலை புலிகள் அங்க ஒரு ஒரு அ ஆயுதம் ஏந்தி ஒரு தமிழீழ அரசாங்கத்தை உருவாக்கி நிழல் அரசாக அது இயங்கிக் கொண்டிருந்த சமயத்துல கூட இந்த ஜெனீவா இங்க தான் இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்துல நாங்கள் ஜெனீவாவை தவறி இருக்கிறோம். அதாவது மனித உரிமை அவையை தவறி இருக்கிறோம். இந்த யுஎன் மெக்கானிசம கூட நாங்க தவறி இருக்கிறோம்னு தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்துல நாங்கள் அது பலமாக எங்களுடைய இந்த இயக்கமும், இயக்கத்தினுடைய அந்த நாடு எங்களுடைய தாய் நாடு இருந்த சமயத்துல, முக்கியமாக மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த நெறியாள்கை நடந்து கொண்டிருந்த சமயத்துல நாங்கள் இந்த பொறிமுறையை இன்னும் நாங்க சரியா பாவிச்சிருந்தோம்னு சொன்னா, ஒருவேள எங்களுக்கு இன்னும் ஒரு நான் சொல்றது ஒருவேள சில பேருக்கு ஒரு மன வருத்தம் கூட இருக்கலாம். இப்ப அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்ட்டு கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் புலம்பெயர் மக்கள தவறி இருக்கிறோம்னு நான் சொல்லுவேன். நான் இயக்கத்த ஒரு நாளும் நான் குறை சொல்ல மாட்டேன். அவர்கள் தங்களுடைய இல்ல ராணுவ அங்க இருந்தவங்க சரியா முன்னெடுக்காம, சரியா தவறி இருக்கிறோம் நாங்க அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் நீங்க சொல்றீங்க. புலம்பெயர்ந்த இடங்கள்ல இருந்திருக்கக்கூடியது. ஆமா. புலம்பெயர் மக்கள் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் அத கொண்டு நடத்துறதுக்கு சரியான ஒரு 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 பாதைய நாங்க வகுக்கல அப்படின்னு சொல்றோம். அப்ப அத பார்த்துட்டு, அதற்கு பிறகு வந்த பொஸ்கோ மரியதாஸ் போன்ற இளைஞர்கள் இத பார்த்துட்டு, இல்ல நாங்க செய்ய வேண்டும் படித்த இளைஞர்கள் இதுல களமிறங்கி இருக்கிறோம். இது காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல. இத அ இற க நாங்க இறங்கி இருக்கிறோம். இது அ ஒரு முழு வீச்சாக செய்ய வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த போராட்டம் மௌனித்து விட்டது என்று சொல்வதை ஆயுத போராட்டம் மௌனித்து விட்டது என்று சொல்லுவாங்க. அது ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. ஏனென்றால் ஆயுத போராட்டம் கூட மௌனிக்கவில்லை. களம் மாறி இருக்குது. ஆயுதம் மாறி இருக்குது. அதாவது இப்ப வன்னியிலயோ அல்ல முள்ளிவாய்க்காலில அல்லது ஈழத்துல அந்த அந்த களம் இல்ல. இது அனைத்துலக தளத்துல இந்த களம் இருக்குது. இந்த போராட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆயுதம் ஆயுதமானது வந்து இது வந்து பேனாவாக, எழுத்தாக மாறி இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. ஆயுதமாக இருக்குது. ஆமா. நாங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுமே நாங்கள் அளந்து சொல்ல வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, இது நடக்கிறது வந்து ஒரு வார் கிரைம்ஸ் சொன்னா, இல்ல இது வார் கிரைம் இல்ல. இது ஜெனோசைட். உடனடியாக வர வேண்டும். அப்படி அப்படியான ஒரு ரியாக்டிவிட்டியோட நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, அடுத்த ஜெனரேஷனை நாங்க வளர்க்க வேண்டும். இனி ஒரு அ அ ஒரு ஒரு முறை நாங்கள் உயிர் சேதங்களை நாங்கள் சந்திக்க தயாராக இல்லை. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அவ்வளவு அ அவ்வளவு தூரத்துக்கு இழந்துட்டோம். நாங்க நெறைய விடயங்கள் இழந்திருக்கிறோம். இனி ஒரு போராட்டத்த இனி ஒரு இழப்பை எங்களால சந்திக்க முடியாது. எனவே எஞ்சி இருக்கின்ற நபர்கள் எச்சம் சொச்சமாக நாங்கள் நிறைய இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் மிகப்பெரிய பதவிகள்ல இருக்கிறோம். பெரிய பெரிய ஃபில்ம் ஸ்டார் எல்லாம் வச்சு புரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஈழத்தமிழருடைய பெருமை உலகெங்கும் பரவிக் கொண்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்களால இந்த ஜெனீவாவ கன்வின்ஸ் பண்ண முடியாதா? முடியும். அதற்கு இந்த பொறிமுறையை சரியாக உள்வாங்க வேண்டும். நீங்க சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க உலக நாடுகள் எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில நாங்க தனிச்சு தான் நின்றோம். இப்ப பாக்க போனா எத்தனையோ நாடுகளுடைய ஆதரவு வந்திருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு 40 நாடுகளுக்கு மேல எங்களுடைய பிரச்சனையை, கோரிக்கையை செவிமடுத்து ஏனென்றால் இங்க ஜெனீவால வந்து ஒரு பாலம். இதுல வந்து ஐக்கிய நாடுகள் ஒன்று கூடுகிறார்கள். ஐட்டம் 1ல இருந்து ஐட்டம் 10 வரைக்கும் இங்க பேசப்படுதுல. அதுல நாங்க வந்து ஒவ்வொரு ஐட்டத்திலயும் நாங்கள் வந்து எங்களுடைய அ இளையோர்களை அணிதிரட்டி 90 செகண்ட் ஸ்லாட்ல நாங்க பேசும் பொழுது, அது அவங்களுடைய நாடுகளுக்கு இங்க வந்திருக்கிற பிரதிநிதிகள் அதை கவனத்தில் எடுத்து அதுல அவங்களுடைய நாடுகளுக்கு அதை அனுப்புவார்கள். எக்ஸாம்பிளுக்கு பிரான்ஸ எடுத்துக்கொண்டா என்னுடைய உரையில வந்து நடராஜா மதிந்திரன் என்று என்ற இயற்பெயர் கொண்ட
கொலனல் பரதி அவர்கள் பிரான்ஸ்ல கொல்லப்பட்டார். இந்த விடயத்தை அவர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஒரு முன்னாள் போராளி. பரிசு தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை செய்து அதாவது அறிவியல் போராட்டத்தை செய்து வந்த டிசிசியுடைய பொறுப்பாளர். அவர் கொல்லப்பட்டதை நாங்கள் இந்த உரையில் எடுத்து சொல்லும்போது, அது பிரான்சிற்கு கட்டாயம் போய் சேரும். இதை வந்து நாங்கள் தட்டி கேட்கும்போது, இது பாரிஸ்ல பட்ட பகல் நடந்த ஒரு கொலையாக இருக்கின்றது. இதை நீங்கள் தட்டி கேட்க மாட்டீர்களா? என்று கேட்டுக்கும்போது, அதுக்கும் இந்த இடத்தில் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அங்கே கொல்லப்பட்ட மக்களை பற்றி பேசலாம். சிறுவர்களுடைய துஷ்பிரயோகத்தை பற்றி பேசலாம். இப்படி நிறைய விடயங்கள் நாங்கள் எடுத்து வருகிறோம். அந்த தலைப்புக்கு கீழ கொண்டு வரும்போது, அந்த நாடுகளுடைய கவனத்துக்கு போகிறது. அந்த நாடுகளையும் நாங்கள் தொடர்ந்து அணுகி அந்த பார்லிமென்ட்ல நாங்கள் பேசுவதற்கோ, அல்லது அதுக்குரிய ஆதரவு குழுவை அ நியமிக்க வேண்டும். உதாரணத்திற்கு இந்தியாவில் எங்களுக்கு தமிழ் ஈழத்திற்கான ஆதரவு குழு வேண்டும் என்று தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே வருகின்றோம். அப்படி பார்க்கும்போது இந்தியாவை நான் தொட்டே சொல்லுகின்றேன். இந்தியா இவ்வளவு காலமும் மௌனம் காத்து வந்தது என்று நாங்கள் இந்தியாவுக்கு மேல் நாங்கள் ஒரு விமர்சனம் வைப்பது வழக்கமாகவே இருந்து வருகின்றது. இந்தியா தான் இந்த இனப்படுகொலைக்கு காரணம். அதற்கு ராஜீவ்காந்தி சொல்லுவார்கள். நிறைய விடயங்களை சொல்லுவார்கள். ஆனால் இந்த அவைக்குள் இந்தியா எங்களுக்கு கரம் கொடுக்கின்றது என்றுதான் நான் சொல்வேன். காரணம் என்னென்று சொன்னால், இந்தியாவினுடைய போக்கு அ அங்க ஒரு ஒரு ராஜதந்திரம் நடக்குதுன்னு சொன்னா, இங்க வந்து அவர்கள் நியூட்ரலாக சரி, இலங்கையில நடப்பது இனப்படுகொலை என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும், அதனை முன்வைக்க வேண்டியது ஈழத்தமிழர்கள், பாதிக்கப்பட்ட நாங்கள். நாங்கள் மௌனமாக இருக்கும் வரைக்கும் இந்தியா ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எங்களுடைய செயற்பாட்டை கூட்டி நாங்கள் இந்தியாவிற்கு எடுத்துரைக்க வேண்டும். அதை செய்வதற்கு புலம்பெயர் மக்கள், அ இந்தியாவில் வாழ்கின்ற தமிழர்கள், அ தமிழ்நாட்டு தமிழர்கள், நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கும் பொழுது, ஏனென்றால் நாங்கள் இருவருமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நான் ராவணன் என்று சொல்லும் பொழுது, அதில் இந்திய தமிழர்களும் தான் அதில கன்சர்ன் ஆக இருக்க வேண்டும். எனவே, ஆ இப்படியான ஒரு ஒருமித்த குரலில் நாங்கள் பேசும்பொழுது, கட்டாயமாக இந்தியாவினுடைய டீப் ஸ்டேட் பாலிசி மாறியே ஆக வேண்டும். மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம். ஏனென்றால், கடந்த 4, 5 வருடங்களாக இந்தியாவினுடைய மௌனம் கலைந்திருக்கின்றது. அவர்கள் இன்றும் வரை அந்த வோட்ல வந்து அ அப்சென்ட்டா தான் இருக்கிறாங்க. அந்த வோட் போடுறதுல நான் அந்த அப்சென்ட்டா இருக்கிறதுக்கு காரணம், அந்த அப்ஸ்டினேஷன் அது காரணம் சொல்றதுக்கு காரணம் வந்து ஈழத்தமிழர்களுடைய இல்ல தமிழர்களுடைய லீகல் அஸ்பிரேஷன் ன்னு சொல்லி ஒரு வார்த்தை பிரயோகம். தமிழர் என்று முதல் தடவை இந்தியா வாய் திறந்திருக்கின்றது. இப்படி நாங்கள் அதை பார்த்துக் கொண்டே வருகின்றோம். எனவே மெல்ல மெல்ல இந்தியாவிடம் ஒரு நாங்கள் மாற்றம் நகர்ந்து இந்தியா இந்தியாவிடம் ஒரு மாற்றம் தெரிகிறதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. இதை நான் நியூயார்க்குக்கு பாதுகாப்பு சேவைக்கு சென்றபோது கூட, ஜெனரல் அசெம்பிளிக்கு சென்றபோது கூட, இந்தியாவுடைய மாற்றம் எங்களுக்கு தெரிகின்றது. அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க பகிரங்கமா அதில பகிர்ந்து கொள்ள முடியாட்டிலும், அ நிச்சயமாக இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்று நாங்க நாங்க நம்புகின்றோம். அதற்கு ஈழத்தமிழர்கள், முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள், முக்கியமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் வைக்கும் கோரிக்கை, மனிதாயமான முறையில் எங்களுக்கு மனித அ அவலம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை அ இந்தியா மௌனம் கலைத்து எங்களுக்கு அந்நிய நாட்டு சக்திகள் வருவதை விட, நீங்கள் இதை பொறுப்பெடுத்து தமிழ் மக்களை காக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் சொல்ல வேண்டும். மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அரசியல் உருவாக்குறோம். எனவே அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு வேற்று கிரகத்தில் வந்தவர்கள் கிடையாது. அவர்களுடைய மனமும் இறங்கும். எங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் உண்மை என்றும் வெல்லும். காந்தி பிறந்த நாடு அது. எத்தனையோ நல்ல விடயங்களை கொண்ட ஒரு 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 நாடு அது. அ முக்கியமாக நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள், நாங்கள் வணங்குகின்ற மொழி, நாங்கள் உடுத்துகின்ற ஆடையிலிருந்து எல்லாமே இந்தியாவை சார்ந்தது தான். எனவே இதுல மட்டும் இந்தியா எங்களுக்கு விலகி நிற்பது எங்களுக்கு கொஞ்சம் மனதை புண்படுத்துவதாக இருந்தாலும், தொடர்ந்தும் நாங்கள் இந்தியாவினுடைய அ ஆசீர்வாதத்தையும், அதே சமயம் அவர்களுடைய அறிவையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஏனென்றால் இந்தியாவுக்குமே இது ஒரு ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது. தமிழீழம் மலர வேண்டும் என்பது இந்தியாவுக்குமே ஒரு முக்கிய தேவையாக இருக்கின்றது. இப்ப இதுல கேட்ட ஒரு கேள்வி முக்கியமானது என்னன்னா, உங்களைப் போன்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இன்னும் பல்வேறு தமிழர் கட்டமைப்பு. பிரதானமா நமக்கு தேவை சர்வதேச ஊடகம். அந்த ஊடக முகத்தை நம்ம எப்படி உள்வாங்கி இருக்கிறோம்? அவங்கள எப்படி நம்ம அணுகி இருக்கிறோம்? அவங்க மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை எப்படி அழுத்தமாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்? இந்த செயல்பாட்ட நோக்கி நோக்கி நம்ம நகர்ந்து இருக்கிறோமா? இனிவரும் காலத்துல அத நோக்கி நகருவோமா? இந்த 2 கேள்வி தான். மீடியான்னு பார்க்கும் பொழுது, அ மிக ஒரு பெரிய வீக்னஸ் நான் பார்க்கிறேன். என்னடா மீடியாக்கள் வந்து இப்ப பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் மீடியா என்று சொல்லப்போனால், நாங்க அந்த காலத்துல வந்து பத்திரிகை மற்றும்
டிவில வர நியூஸ் தான் மீடியான்னு. இப்ப வந்து எல்லா ஆளாளுக்கு கையில செல்ஃபோன் வச்சுட்டு, இதுதான் மீடியா அப்டின்ட்டு போறாங்க. எத்தன பேர் இப்ப உங்கள மாதிரி எண்ணம் கொண்ட அ உண்மையான பிரச்சனைய வெளிய கொண்டு வரணும். தமிழ் எண்ணத்தோட சிந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் மீடியா என்று இப்போ இந்த பிக் பாஸ்ல நடக்கிற விடயம் அல்லது அந்த அந்த யூடியூப் சேனல்ல இப்படி போடுறது, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இது ஒரு ஒரு அ மக்களுடைய அ கவனங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நாங்க யார் என்ற அடையாளம் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படியான விடயங்களை தவிர்த்து மீடியாக்கள் வந்து இப்போ ஒரு நேஷனல் மீடியான்னு சொல்றாங்க. தேசிய தொலைக்காட்சின்னு சொல்றாங்க. ஆனா அதுல வந்து பார்க்க போனா, அ உண்மையான பிரச்சனைய கொண்டு வரதுக்கு தயங்குறாங்க. ஆம் பயங்கரவாதத்த தாங்கள்ல பேச முடியாது. எங்களுக்கு அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன், மீடியா வந்து நடுநிலைய பத்தி பேசக்கூடாது. எந்த மீடியாவா இருந்தாலும் நடுநிலை வகிக்க முடியாது. நீங்கள் ஒன்று பிளாக் அல்லது ஐதர் ஒயிட். இது 2ல ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். எனவே இது வந்து பிரெஞ்ச் மீடியாக்களுக்கு சரி, நாங்க பார்க்கிறோம். அவங்களும் ஒரு நடுநிலைன்னு சொல்லுவார்கள். ஆனா நடுநிலையா இருக்காது. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். ஒரு மனிதனாக இருந்தா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். அத ஒண்ணு நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லது கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல நல்லவன், கெட்டவன் என்று நிர்ணயிக்கப்படுது. எனவே இந்த நடுநிலைன்னு சொல்லிக்கொண்டு நீண்ட நாளாகவே எங்கள வந்து சில மீடியாக்கள் தவிர்த்து வராங்க. அது வெளிப்படையாகவே அந்த மீடியாக்கள் மேல நான் குற்றம் சாட்டுறேன். ஆ மனித உரிமை அவையில நடக்கின்ற இந்த விடயங்கள்ல வந்து மீடியாக்கள் நேரா வந்து பார்த்தாலே அவர்களுக்கு தெரியும். இங்க என்ன நிலவரம் என்று தெரியும். நான் கூட உங்கள்ட்ட பல தடவ ப்ரோபோஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க நேரா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. என்னடா எங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு தெரியல. என்னடா ஒருவேளை நாங்க சொல்றது மிகைப்படுத்தப்பட்டு சொல்றோமா அப்படின்னு கூட உங்களுக்கு நீங்க நினைக்கலாம். அ எ நாங்க எல்லா மீடியாட்டயும் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, எங்கள பற்றி அருமை பெருமை நாங்க சொல்ல வேண்டிய வி அவசியம் கிடையாது. இங்க குறைகள் தான் இருக்குது. குறை என்னன்னு சொன்னா, தமிழர்களுடைய பிரசன்னம் இங்க இல்ல. முற்றுமுழுதாக இல்லாம தான் இருக்குது. உலக தமிழர் இயக்கத்தை எடுத்துக்கொண்டால், நாங்கள் எங்களுடைய முக்கிய ஒரு பணியாக நாங்கள் எடுத்துக்கொள்வது, சாதாரண ஒரு மனிதனை கூட, ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய, இப்போது இங்கே லீகலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு பாதிக்கப்பட்ட நபர். அல்லது அங்கே இராணுவத்தினால் பாலியல் துன்புறுக்கு உட்படுத்தப்பட்டு, இங்கே ரண வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். அ அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய தலைவிமார். அல்லது சாதாரண மக்கள். அவர்கள் அனைவரையும் இங்கே கொண்டு வந்து படித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள். எல்லாருடைய அம் பிரதிநிதித்துவம் இங்கு தேவைப்படுகின்றது. அவர்கள் என்ன இத பத்தி நினைக்கிறாங்க? இந்த ஐநாவ நாங்க வெளிய நின்று ஐநாவே கதவ திறன்னு சொல்லி வெளிய எத்தனையோ லட்சம் பேர்கள் இங்க ஒன்று கூடியிருக்கிறாங்க. இந்த ஐநா முன்றல்ல வந்து ஒரு உயிர் கூட தீக்குளித்து இறந்திருக்கின்றது. அங்க முத்துக்குமார் மாதிரி இங்க எங்களுக்கு முருகதாசன் அ இறந்திருக்கிறாங்க. இந்த ஐநாவினுடைய கதவை தட்டி இறந்திருக்கிறாங்க. ஆனா இன்று கதவு ஓப்பனாக நாங்க குடுக்குறோம். நீங்க வாங்க உங்களுக்கு போது அதுக்குரிய வசதிகள் நாங்க செய்து தர்றோம். இங்க வந்து பாருங்க. இங்க ஸ்பீச்சஸ் இருக்குது. இங்க உங்களுடைய பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சாட்சியங்கள் சொல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் ஸ்லாப் என்று இருக்குது. எஸ்எல்ஏபி ஸ்லாப். அது கூட இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு செய்து அது அறை கன்னத்தில் விழுகின்ற அறை என்று சொல்வார்கள். அப்ப நாங்க அதக்கூட நாங்க எங்களோட ஸ்பீச்ல சொல்றோம். இதுவும் எங்களுக்கு ஐநாஸ் வைக்கிற ஒரு ஒரு ஸ்லாப்பா? அது உண்மையாவே நீங்கள் வேலை செய்ய போறீங்களா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறதுக்கு ஐநாவ சாடி பேசுறதுக்கு கூட ஐநாக்குள்ள தான் வரணுமே தவிர, வெளிய இருந்து கொண்டு ஐநாவே கதவ திறன்னு சொல்லி பிரயோசனம் இல்ல. இங்க தொடர்ந்தும் மீடியாக்கள் வெளிய நடக்கிற மேடை நிகழ்வுகளையும், சைக்கிள் ஓட்டங்கள், அ அப்படியான போன்ற விடயங்களை கவர் பண்றாங்களே தவிர, அ இங்க நடக்கின்ற அறிவியல் போராட்டத்தை சரியான முறையில் ஒரு சாதாரண அ பொதுமகனுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு அ மீடியாக்கள் முன் வருவதில்லை. அது ஏனோ என்று எங்களுக்கு விளங்குகிறது. இல்ல. இது வந்து ஒரு பெரிய குறைபாடாகவே இருக்குது. நம் தரப்புல சில தொய்வுகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா உலக மீடியாக்கள் இங்க இருக்கக்கூடிய இருந்து தொடங்கி எல்லா நாடுகள்லயும் அப்படிதான் இருக்குது. அதுக்கு ஒரு அது வந்து ஒரு பெரிய குணம் அது. நம்மளுடைய கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக அவர்களை சந்தித்து, சந்தித்து இந்த பிரச்சனைகளை முன்வைத்து பேசி அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒன்று கூடல், அவர்களோட கலந்து பேசுறது. இனி வரும் காலத்திலே அப்படியான ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோமானால், அவர்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது. அப்படி ஒரு முயற்சி எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இனி வரும் நாங்க காலத்துல? அந்த முயற்சி தொடர்ந்து செய்துட்டே வரோம். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால், இலங்கையில் இருக்கின்ற மீடியாக்கள நாங்க வந்து திரட்டி நீங்கள் அதாவது இ மீடியாக்களுடைய ஒரு ஒரு பவர் என்னன்னு சொன்னா, அ வியட்நாமில் நடந்த அந்த போர், உலகளாவிய எல்லாருக்குமே தெரிந்த அந்த போர். அந்த போர் வந்து அதனுடைய உக்கிரம் எப்ப வெளிய வந்ததுன்னா, ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெண், ஒரு சிறுமி உ ஆடைகள் எல்லாம் கழட்டி எறிஞ்சுட்டு அந்த என்ன அந்த அந்த குண்டினுடைய அந்த கெமிக்கல் வெப்பன் அதனுடைய எரிச்சல் அவங்க உடம்புல தாங்க முடியாம அத கழட்டிட்டு ஓடி வருவாங்க. அந்த ஃபோட்டோ அத எடுத்த ஒரு மீடியா தான்.
அந்த ஃபோட்டோ தான் இந்த அ அந்த அரசாங்கத்த அதாவது அந்த போர் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அமெரிக்க அ அரசாங்கத்தை எதிர்த்து அந்த மக்கள் அமெரிக்க மக்களே வீதியில இறங்கி அத நிப்பாட்ட வேணும்னு சொல்லி ஆ கொண்டு வந்தது காரணமே அந்த ஒரு ஃபோட்டோ தான். அது மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு ஒரு பேனா, 2 எழுத்து, ஒரு டைட்டில் எத்தனையோ விடயத்தை மாற்றும். ஒரு விடயத்த அப்படியும் சொல்லலாம், இப்படியும் பார்க்கலாம். கேமராவ நீங்க எந்த ஆங்கிள்ல வைக்கிறீங்கன்றத பொறுத்து. என்ன பேர் குடுத்து அந்த டைட்டில போடுறீங்கன்றத பொறுத்து. இப்ப இந்த மீடியாக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பவர் இருக்குது. அந்த அந்த அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய ராஜதந்திரம் அவர்களுடைய மீடியாலயும் தங்கி இருக்குது. ஏனென்றால் இங்க வருகின்ற நிறைய அ என்ஜிஓஸ்ன்னு சொல்லிக்கொண்டு வருபவர்கள், அ மீடியா என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகளாக, அவர்களுடைய கைப்பம்மையாக இருந்து கொண்டு, அ இங்க நடக்கின்ற விடயங்களை வேறு ஒரு வெளிச்சத்தில் காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அது சிங்கள மக்களுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்தும் இங்கே போராடிக் கொண்டிருப்பவர்களை ஒரு பிழையான நபர்களா இப்ப என்ன எடுத்துக்கொண்டால், என்னை பற்றி இப்படியாக கொண்டு சித்தரிப்பதும், அல்லது போஸ்கோ மரியதாஸை பற்றியோ, அல்லது இங்கே செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்களை பற்றி பிழையான இவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா இருக்கிறார்கள். இவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதும், அ ஓரளவுக்கு நீங்கள் டிப்ளோமேட்ஸாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் டிப்ளோமசி என்ற பெயர்ல வந்து நாங்க விட்டுக் குடுக்க முடியாது. மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆயுதமேந்தி அந்த ஆயுதமே தள்ளப்படப்பட்டதுன்னு தான் சொல்லணுமே தவிர, விரும்பி யாருமே ஆயுதத்த எடுக்கிறது கிடையாது. எல்லோருக்குமே இங்க அழகா இந்த இயற்கையையும், இந்த அழகான பூமியையும் ஆண்டு அனுபவித்து இறக்கத்தான் எல்லாரும் விரும்புவாங்க. யாரு போய் அந்த ஆயுதத்த கையில எடுத்து இன்னொருத்தர நான் ஷூட் பண்ண போறேன், இன்னொருத்தர நான் கொலை செய்ய போறேன்னு யாராவது விரும்பி செய்வாங்களா என்ன? அப்ப ஒரு சாதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு இனம் தான் நாங்களும். எல்லார் மாதிரி நாங்களும் எங்களுக்கும் படிக்கணும், எங்களுக்கும் அ சாதாரணமா நாங்க வாழணும்னு நினைச்சவங்க தான் நாங்களும். எங்கள கொண்டு இப்படி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய அந்த பொறுப்ப வந்து இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளணும். இத வந்து மீடியா வந்து போர்ட்ரே பண்ற விதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாங்கள் தீவிரவாதிகள். இப்ப எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு, அவங்கள அழிச்சாச்சு. அதனால இன்னும் எங்களுடைய இந்த கவர்ன்மெண்ட் வந்து கொஞ்சம் பிழை விட்டுருக்கு தான் இல்லைன்னுல, ராஜபக்ச கவர்ன்மெண்ட் அது முடிஞ்சது. இப்ப நாங்க புது கவர்ன்மெண்ட் வந்திருக்கிறோம். நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தாரோம். ன்னு சொல்லி அத அப்படி மறக்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாங்கள் என்ஜிஓக்களாக நாங்க நிக்கிறோம். நாங்க ஒரு அறிக்கை விட்டாலே அதற்கு 9200க்கும் மேற்பட்ட அமைப்புகள், உலகளாவிய அமைப்புகள் அத கோசைன் பண்ணி தான் விடுவாங்க. எங்களுடைய ரெக்கார்டாகவே அது இருந்து வருகின்றது. அ அதாவது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையிலேயே அது ஒரு பெரிய ரெக்கார்டா இருக்குது. உலகளாவிய ரீதியிலேயே உலக தமிழர் இயக்கத்தினுடைய நெறியாளர்கள் வருகின்ற ஒரு எழுத்து மூல அறிக்கையாக இருந்தால், அதற்கு எத்தனையோ 1000 எங்களுடைய ரெக்கார்ட நான் நினைக்கிறேன். அது நினைக்கிறது அத உறுதியாவே சொல்றேன். நான் அந்த நம்பர் தான் எனக்கு டக்குனு ஞாபகம் வருதுல. 9400க்கும் மேற்பட்ட அமைப்புகள் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ வாய்மூல அறிக்கைகளும், எழுத்து மூல அறிக்கைகள் நாங்கள் கொடுத்துக் கொண்டே வருகின்றோம். இதனை மீடியாக்கள் வந்து கவர் பண்ணல. இதுவரைக்கும் கவர் பண்ணல. அப்ப அது ஒரு பெரிய ம். குறைபாடாகவே இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் மீடியாக்களை பயன்படுத்தி அது இலங்கை இலங்கை அரசாங்கத்திலிருந்து அதாவது அங்கிருந்து வருகின்ற அறிக்கைகள் ஆ வந்து எப்படி வருதுன்னு சொன்னா, மீடியா மூலமாக தான் அது இங்க வருகின்றது. ஸ்லாப் அண்ட் அக்கவுண்ட் ஸ்ரீலங்கன் அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்கின்ற இந்த பொறிமுறையை பாவிக்கிறது இந்த மீடியா பெர்சனல் கூட பாவிக்கிறாங்க. அங்க நடக்கின்ற பிரச்சனைகளை, இந்த ஒடுக்குமுறைகள், சிங்கள மக்களுக்கு மேல செய்யப்படுகின்ற ஒடுக்குமுறைகள், ராஜபக்ச அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகள மீடியா கவர் பண்ணி இவங்களுக்கு அறிக்கைப்படுத்தி இங்க குடுக்குறாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு நடக்கின்ற விடயங்கள வந்து வெறும் ஒரு ஒரு ஃபிளாஷ் நியூஸா போட்டுட்டு அதோட முடிஞ்சதே தவிர, அந்த விடயங்கள் அறிக்கைப்படுத்தப்பட்டு இங்கே ஒரு நெறியாழ்கையோடு இங்க அழகா சரியான முறையில இப்ப எங்களூடாக நாங்கள் அத கேட்டுக்கொண்டே இருப்போம் எல்லா மீடியாட்டயும். அது எந்த மீடியாவா இருந்தாலும் நாங்க கேட்கிற விடயம் என்னென்றால், நீங்க செய்ற அந்த 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 நியூஸ்கள எங்களுக்கு அறிக்கையா தாங்க. நாங்க அத உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு நாங்க அத பல தடவ கேட்டிருக்கிறோம். அது எங்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் அந்த பார்ட்டிசிபேஷன் வருது. நல்லது நிஷா. தொடர்ச்சியாக உங்களுடைய முன்னெடுப்புகள் ராவணா மூலமாக நம்ம மக்களுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு போவோம். அடுத்த கட்ட நகர்வு என்ன? சிங்கள அரசு என்ன பதிலை சொல்லப் போகிறது? நம் தரப்பில் என்ன முன்னெடுப்பை எடுக்க இருக்கின்றோம்? தொடர்ந்து நம்ம பேசுவோம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி உங்களுக்கு. நன்றி.